டே 43க்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது உங்கள் மனசில் யார் அப்படின்னு ஒவ்வொரு போட்டியாளர்களும் இவங்க எனக்கு ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பார், இவர் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற அந்த தகவலை ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுடைய மனம் உகந்த வரையில் சொல்லணும். இப்போ பிக் பாஸ் வீட்லேருந்து நேற்று திவாகர் வெளியேறினார். ஒரு வெறிச்சோடியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு இது இல்லை, ஆரவாரம் இல்லை அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு போட்டியாளர்னால் அது எஃப்ஜே தான், அவன் என்னுடைய ஆண் வெர்ஷன் மாதிரி நான் அவனை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது பெண் வெர்ஷன் இவங்க யார், பார்வதி அப்படின்னா ஆண் வெர்ஷன் வந்து எஃப்ஜேவான். அதற்கு அடுத்ததாக வியானா வராங்க. என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆளை நான் சொல்லணும்னா ரம்யா ஜோவை தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எதற்காக இங்கே வந்தாங்கங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லை, கனி தான். என்ன இது சாண்ட்ரா வெர்சஸ் கனிங்கிற மாதிரிலாம் சில பேர் கொண்டு போகிறீங்க, அவங்க என் லிஸ்ட்லேயே இல்லைங்க அப்படின்னு கடுப்பாக அவங்க சொல்லிட்டு போகிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ரம்யாவே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலர் ரம்யாவை தான் ஏய் அரோரா விட்டீங்களா லிஸ்ட்லேயே இல்லைன்ட்டு. சரி, ரம்யா போது பார்த்தா ரம்யா எங்கேயோ போயிடுவாங்க போல இருக்கா. சரி, இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லவா. வியானாவுக்கு எஃப்ஜேக்கும் லவ்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி ஒரு காட்சி வந்துதான்